لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك கேளுங்க ஃபவுண்டேஷனுக்கு துவா கேளுங்க கியாம மட்டும் போகணும். பயத்தால தஸ்பீஹ் செய்யலாம். வயுஸப்பிஹு الرعد بحمده இடி அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. அல்லாஹ் சொல்ல நீங்க செய்யக்கூடிய தஸ்பீஹ்களை கொண்டு சிக்ர்களை கொண்டு பெருமைப்படாதீங்க. ஏன்னு சொன்னா இன்னல்லதீன இன்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி. அல்லாஹ் கிட்டையும் சில மக்கள் இருக்கிறாங்க, மலக்குமார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு ஒரு நாளும் பெரும் அடித்ததே இல்லை. ஆனால் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செஞ்சு கொண்டே தான் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறார். உங்களுக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குமார்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு தஸ்பீஹ்லையும் ஜிக்ர்லையும் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால், சில மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்ச நாளில் இருந்து அவர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹுவை தஸ்பீஹ் செஞ்சு கொண்டே. சில மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்ச நாளிலிருந்து தக்பீர், சில மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்ச நாளிலிருந்து ருகூல, சில மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்ச நாளிலிருந்து சுஜூதுல. எப்ப கியாமத் நாள் முடிவு செய்யப்படக்கூடிய நாள் வருமோ அப்ப அல்லாஹ் அவர்களுடைய இபாதத்தை நிப்பாட்ட சொல்லுவோம். அந்த நேரத்தில் படைச்ச நாள்ல இருந்து இபாதத் செஞ்சு அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்கன்னா, சுப்ஹானக யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், மா அபத்னாக ஹக்க இபாதத்தி, உன்னை எப்படி வணங்கணுமோ அப்படி நாங்கள் வணங்கல்ல யா அல்லாஹ் என்று சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட ரப்பு அல்லாஹுக்கு தேவல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவனை திக்ர் செய்யணும். நான் ஒவ்வொருத்தரும் அவனை முழுக்க வந்து மண்டாடணும் என்று அல்லாஹுக்கு தேவல். ஆனால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நாங்கள் திக்ர் செய்யக்கூடிய நேரத்தில், நாங்கள் அவன்கிட்ட முழுக்க கண்ணீர் வடிக்கக்கூடிய நேரத்தில், நாங்கள் அவன்கிட்ட முழுக்க கையை நீட்டி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணில் அடங்காத மகிழ்ச்சி அடையும். இந்த மகிழ்ச்சி வேற எந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு கிடைக்கிறது. அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பம், அடியார்கள் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யக்கூடிய நேரத்தில், அடியார்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார். அதனால தான் அந்த அரஃபாவுடைய தினத்தில் அத்தனை கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது, அந்த நிலைமையை பார்க்கறதுக்கு அல்லாஹ் முன்வார். எப்படி மக்கள் நடந்து கொள்றாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்ல, காலம் காலமாக இபாதத் செய்யக்கூடிய அந்த மலக்குமார்கள்ட்ட பெருமை பாராட்டி பேசுறாங்க. பாருங்க, என்னுடைய அடியார்கள் என்ன வணங்குறதுக்காக வேண்டி என்ற சொர்க்கத்தை ஆதரவு வச்சு எனக்கு முழுக்க வந்து மன்றாடுறாங்க என்று சொல்லி எங்களை ரப்பு அல்லாஹ் எங்களை பார்த்து பெருமைப்படுது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, இந்த நாட்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய நாட்கள். எங்களோட நாவுல சதாவும் தக்பீர் ஓடிக்கொண்டே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில்
வலில்லாஹில் ஹம்த் இந்த தக்பீர்களை அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதுவோம். குர்பானியுடைய எந்த பிராணியை கண்டாலும் நாங்கள் ஓதுவோம். எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுந்திருக்கிறாங்க, நீங்கள் இந்த நாட்களுக்கு நடுவில் ஜனாசால கலந்து கொள்றீங்கன்னு சொன்னால் அந்த ஜனாசா தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த தக்பீர் ஓதுறது சுன்னத். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அதிகமாக தக்பீர் செய்யும். அதே மாதிரி இன்றைய நாள் எங்களோட சந்தோஷமான ஒரு நாள். இந்த சந்தோஷமான நாளில் நாம் என்ன செய்யணும்? எங்களோட எல்லா குரோதங்கள், எங்களோட எல்லா கோபங்கள், எங்களுக்கு மக்கள் செஞ்ச எல்லா அநியாயங்கள், அது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் விட்டுட்டு அதை மறந்துட்டு மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய நாள், மக்களுக்கு சலாம் கொடுக்கக்கூடிய நாள், மக்களை கட்டி பிடிச்சு அணைச்சி என்னால் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய நாள் தான் இந்த நாள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் தான் நடந்திருக்கட்டும், பிரச்சனை இல்லை. உலக வாழ்க்கையில் ஒன்றும் நிரந்தரம் இல்லை. நாங்கள் கண்ணை மூடினா எல்லாம் மண்ணோட மண்ணாகிவோம். இவ்வளவுதான் எங்களோட உலக வாழ்க்கை. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தார், அவர்கிட்ட எவ்வளவு கோடிக்கணக்கான வாகனங்கள் இருந்தாலும் அவர் கண்ணை பூட்டினார், அவரை கொண்டு போறது அந்த சந்தூக் பெட்டியில தான். அதனால அதுக்கு பின்னால நாங்க கொண்டு போறது இந்த உலகத்துல நாங்க செஞ்ச நல்ல அமல்கள். அல்லாஹு கிட்ட எத்தனையோ நல்ல அமல்களுக்கு மத்தியில நாங்க காட்டின குணங்கள் இருக்குது, அது பொறுமதியாக இருக்கு. ஹதீஸ்கள்ல வருது, சில மனிதர்கள் அவர்களுடைய நல்ல குணத்தின் காரணமாக சில மனிதர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட பெரிய நன்மைகளை அடைந்து கொள்றாங்க. எந்த இபாதத்துகள்? பகல் பூராக ஒருத்தர் நோம்பு பிடிக்கிறார், இரவு பூராக ஒருத்தர் நின்று வணங்குறாரு. இவருக்கு கிடைக்கிற நன்மையை விட ஒரு மனிதர் நல்ல அஹ்லாக்கோட, நல்ல குணத்தோட, மக்களோட சிரிச்ச முகத்தோட, மக்கள் செஞ்ச அநியாயங்களை மன்னிக்க கூடிய நல்ல தன்மை உள்ளவர்களாக இருக்கிறாரு. இப்படியாப்பட்டவர் இவருடைய குணத்தின் மூலமாக இந்த மக்கள் அடையாத நன்மைகளை அடையலாம் என்று சொல்லி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்